இன்றைக்கு அநேகர் சமாதான சீர்கேடுடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, ஏதோ ஒரு காரியம் தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை, எனக்காக அடியெடுத்து போடுவதற்கு யாருமே இல்லை, என்னுடைய காரியத்தை பொறுப்படுத்தி நடத்துவதற்கு யாருமே இல்லை, நான் எந்த காரியம் செய்தாலும் அது தோல்வியுற்ற நிலையிலே இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இனி போகுமா? என்னுடைய கடைசி ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நான் இந்த நிலைமையிலே தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா? எனக்கு வளர்ச்சி இல்லையா? மேன்மை இல்லையா? ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையா என்று அநேகர் ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களை பார்த்து தான் உன்னுடைய வருமானத்தில் கை வைக்கிற, உன்னுடைய பிள்ளையினுடைய காரியத்தில் கை வைக்கிற, உன்னுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கிற, உன் கணவனின் மேல் கை வைக்கிற, உன் மனைவியின் மேல் கை வைக்கிற, உன் பிள்ளைகளின் மேல் கை வைக்கிற துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் சங்கரிக்கப்பட்டு விட்டான். காரணம்